சிவகாமி போட்ட பிளான் பிரகாரம் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க பாட்டிமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்கு. என்னோட பேத்தி அப்படி ஆக்கி வச்சிருக்கீங்களா, நீங்களா நல்லா இருப்பீங்களா, இந்த விஷயத்த கூட என்கிட்ட சொல்லலை, ஆச்சா பூச்சா அப்படின்னு பேச ஆரம்பிச்சுறாங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப சாக்காகி போறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து வெளியில நின்றுட்டு கத்த போடாதீங்க, மற்றவங்களாம் பார்த்தா எங்களை என்ன நினைக்க மாட்டாங்க, வாங்க வீட்டுக்குள்ள எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டிமா வீட்டுக்குள்ள வந்ததுக்கு முன்னாடி சொல்றாங்க, நடந்த விஷயத்த வந்து ரொம்ப எமர்ஜென்சியா இருந்தனால உங்களுக்கு நாங்கள் சொல்ல முடியல. ஆனா வந்து நாங்க வந்து சிவகாமியை நல்லா பார்த்துக்கிட்டோம் மட்டும் இல்ல, அவளுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் இப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும்போது, அழகா பேசுவா, குயில் மாதிரி பேசுவா, அவளை போய் இப்படி வந்து பேச முடியாம ஆக்கி வச்சிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் யார் காரணம் கூட தெரியாம அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடாம இப்படி இருக்கிறீங்க. பெரிய குடும்பம் நினைச்சு நான் வந்து உங்க மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தேன், நீங்க நல்லா பாத்துக்கிருப்பீங்க அப்படின்னு நினைச்சா நான் இருந்தேன். ஆனா எவன் எங்க அடிச்சு தூக்குனேன்னு கூட தெரியாம நீங்க பாட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே ரொம்ப சாக்காகி போறாங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க வந்து சிவகாமி மேல தான் எங்களுக்கு ஃபோக்கஸ் இருந்துச்சு. அவ நல்லா ஆனா போணும் அப்படின்ற இடத்துல தான் நாங்க இருந்தோம். ஸோ அதனால எங்கனால வந்து வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் நாங்க யோசிக்க முடியல. ஸோ இனிமேல் அதுக்கான முயற்சியில நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வெண்ணிலா அத இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சிவகாமியோட தம்பியான தாய்மாமன் அவரும் வந்து கேட்கிறாப்புல அன்புட்ட, "என்ன அன்பு நீ கூட என்ட்ட சொல்லல? மாமாட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா? நான்லாம் உங்களுக்கு வந்து மாமா மாரியா பழகுறேன். ஃப்ரெண்டு மாரி நான் உங்கட்ட பழகிட்டு இருக்கேன். இது கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது" அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுறாரு. "சாரி மாமா, நாங்க வந்து சொல்லாதது தப்பு தான். இருந்தாலும் பரவால்ல. விஷயம் தெரிஞ்சு நீங்க ஓடி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து ஏன் பேச மாட்ற அப்படிங்கும்போது, பேச முயற்சி பண்றாங்க. ஆனா கண்மணித தவிர வேற எந்த வார்த்தையும் அவங்க சொல்ல மாட்றாங்க அப்படின்னு அன்பு சொல்லும்போது, அது எப்படி கண்மணி பேர் சொல்லாம அவ இருப்பா? கண்மணிய பொறுத்தவரைக்கும் அவ உயிராச்சே! மகளும் அதாவது மகளும் அம்மா மாதிரி தானே இருக்காங்க. மாமியார் மருமக மாதிரியா இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ க்ளோஸ்ன்னு எனக்கு தெரியாதா? ஸோ, அதனால தான் கண்மணின்னு அவ கண்மணிய சொல்லிட்டு இருக்கா. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்மணிய நல்லா பார்த்துக்கிறது அதுவரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். வாங்க நீங்க 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதத்த பண்ணும்போது, ஆரம்பத்துல வந்து அடம் பிடிக்கிற மாதிரி கண்மணி இருந்தாலும் வேற வழியே இல்ல. அவங்க முன்னாடி வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் அவங்க 2 பேருமே சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. ஸோ, இத எல்லாத்தையுமே வந்து சிவகாமி பார்த்துக்கிட்டே இருந்து, அன்னைக்கு நைட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, "இங்க நடக்கிற பிரச்சனை பார்த்தீங்கல்ல, நான் அடிபட்ட மாரி நடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே, கண்மணி வந்து அன்ப விட்டு வெளில போறது தான் காரணம். ஸோ வந்து இப்ப நான் ரெக்கவரி ஆயிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, இப்பயே வந்து கண்மணி வெளில போயிருவா. கண்மணிக்கும் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அது அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, அன்பு மேல அவ ரொம்ப கோவமா இருக்கா. அன்ப வந்து அவ புரிஞ்சுக்கவே மாட்றா" அப்படின்னு சொல்லும்போது, "கவலைப்படாத சிவகாமி, நான் தான் வந்துட்டேன்ல, எந்த பிரச்சனையும் வராது. நான் நல்ல விதமா பார்த்து, அதுக்கான என்னென்ன பிளானோ அத பூரா நான் போட்றேன். கண்டிப்பா உன் மருமகளும், உன் மகனும் சந்தோஷமா நீண்ட காலம் வாழ்றதுக்கான முயற்சிய பூரா நான் எடுத்துறேன். நீ ஏன் கவலைப்படுற?" அப்படின்ற மாதிரிலாம் நெறைய அட்வைஸ் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சிவகாமி. ஸோ வெண்ணிலாவ வந்து சத்தம் போடுறாங்க, "இந்த வீட்டுக்கு நீ எதுக்கு வந்த? நீ அப்பயே உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது தானே? கண்மணி கூட உன்னை சுத்தாத சுத்தாத நான் எவ்வளோ தடவ சொல்லியிருக்கேன். நீ கேட்கிற மாதிரி இல்ல." அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவ சத்தம் போடுறாங்க. "நான் இவங்களோட ஆஃபீஸ்ல தான் வேலை பார்க்குறேன். அதனால தான் நான் இங்க ஸ்டே பண்ண வேண்டியதா இருக்கு." அப்படின்றாங்க. "நீ எங்கேயே வேலை பாரு. அத பத்தி பிரச்சனை இல்ல. கண்மணி வாழ்க்கையில நீ குறுக்க வராம இருந்தா அதே எங்களுக்கு போதும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாட்டியம்மா என்ன சொல்றாங்கன்னா, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க அத பத்தி எதுவும் நினைக்காதீங்க. சிவகாமிக்கு குணமாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம மத்ததெல்லாம் பேசிக்கலாம்." அப்படின்றாங்க. வீட்ல வந்து கண்மணிக்கு ஆதரவா இருக்கிறவங்க எல்லாருமே பாட்டிம்மா வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே நேரத்துல வந்து அன்பும், கண்மணியும் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து பாட்டிம்மா வந்ததுனால அவங்க மேல ரொம்ப வெறுப்பா இருக்காங்க. அந்த வெறுப்ப வெளியில காட்ட முடியாம அப்படியே பக பகன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சிவகாமியோட பிளான் வந்து வெற்றிகரமா நடக்குமா இல்லையாங்கிறத நம்ம அடுத்தடுத்த பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா இன்னைக்கு ரீசெண்டா நடந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிம்மா வந்ததுக்கு முன்னாடி கதை வந்து இன்னும் சூடு பிடிக்குது. அவங்களோட வந்து ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப செம்மையா போயிட்டுருக்கு. ஸோ வந்து அன்புக்கு கண்மணியோட ரொமான்ஸோட இவங்களோட அந்த கலாட்டா தாபாரம் ரொம்ப செம்மையா இருக்கும் அப்படின்றத தான் நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.